குறிப்பு அறிதல். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கணி ஐயப்படாது அகத்துணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கோளல். குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு. குறிப்பின் குறிப்புணராயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி புற்றது உணர்வார் பேரின். பகைமையும் கேண்மையும் கண்புரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பேரின். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணலது இல்லை பிற. பிறர் முகத்தையும் கண்களையும் உற்று நோக்கி கருத்தை அறிய வல்லவனே மக்களுள் மாணிக்கம். ஒருவன் மனதில் உள்ளதை ஐயமரத் தெரிந்தவனே மேன்மையாக மதிக்க வேண்டும். தம் பட்டறிவினால் பிறர் குறிப்பை அறிபவரை எப்பொருள் கொடுத்தும் கொள்ள வேண்டும். குறிப்புணர மாட்டாதார் உறுப்பால் மக்களை அல்லாமல் அறிவால் வேறாவர். காட்சி அறிவினால் முகக்குறிப்பால் மனக்கருத்தை உணராதார் கண்களால் பயனில்லை. சார்ந்த பொருளை காட்டும் கண்ணாடி போல ஒருவன் மனத்துள்ளத்தை அவன் முகம் காட்டும். மகிழ்ந்தாலும் வெறுத்தாலும் முகம் முற்படக் காட்டும். ஆதலின் முகம் அறிவிற் சிறந்தது. அகக்குறிப்பை அறிவார் முன் முகம் பார்க்கும்படி நின்றால் மேலும் குறிப்பறிந்து ஆவன செய்வர். விழியின் வேறுபாட்டை அறிய வல்லவர் நெஞ்சின் விருப்பு வெறுப்புகளை கண்களால் அறிவர். நுண்ணறிவுடையார் பிறர் கருத்துக்களை அளக்கும் அளவுகோல் ஒருவர் கண்களேயாம்.